குருவே சரணம், குருவே துணை. இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்கள். நீங்க ஒரு சனிக்கிழமையில பிறந்தவங்களா? இது உங்களுக்கான பதிவு தாங்க. நான் சொல்ற மாரி உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அந்த மாதிரி சில விஷயங்கள அனுபவிக்கிறீங்களா? அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. எப்பவுமே ஒரு கிழமைக்கு அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அது அதிர்ஷ்டமான குழந்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது மகாலட்சுமி யோகம். ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் பொறுப்புகளோடு பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு நிறைய சுமைகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு புது தம்பதிகளுக்கு ஒரு முதல் குழந்தையாக ஒரு ஆண் குழந்தையோ, ஒரு பெண் குழந்தையோ சனிக்கிழமையில பிறக்கிறது. அந்த குடும்பமானது வளர்ச்சி அடைய போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். சனி பகவான் அதிர்ஷ்டக்காரகன், சனி பகவான் ஆயுள்காரகன், சனி பகவான் கொடுப்பினைக்காரகன், சனி பகவான் கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம், நிதானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில பிறக்கிறது யோகம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா சனிக்கிழமையில பிறந்தவங்க என்ன மாதிரி பலாபலன்கள் அனுபவிப்பாங்க? ஒரு குழந்தை சனிக்கிழமையில பிறக்கும் பொழுது தன்னுடைய 5, 6 வயதுக்குள்ளேயே பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளும். உங்க வீட்ல இப்ப வந்து ஒரு சனிக்கிழமையில பிறந்த ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைய நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய மனுஷத்தன்மையா நடந்துக்கும். சீக்கிரமா வார்த்தைகள நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள கவனிச்சு அந்த வார்த்தைகள அது பயன்படுத்த ஆரம்பிக்கும். அதனுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாமே ஒரு பெரிய மனித தன்மையாக இருக்கும். அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியும். அது மாரி சின்ன வயசுலயே வந்து பெரிய மனுஷத்தன்மையா நடந்துக்கிறாங்கிற மாரி பெரும்பாலான நபர்கள் கண்ணு வைப்பாங்க. அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு. கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளரக்கூடியவர்கள் சனிக்கிழமையில பிறந்தவங்க. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது சனிக்கிழமையில பிறந்தவங்க மாரி வேற யாருக்குமே இருக்காது. கஷ்டத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 வயதுக்குள்ளேயே ஒரு 40, 50 வயதினுடைய அனுபவத்த கையில வச்சிருக்கிறவங்க சனிக்கிழமையில பிறந்தவங்க. நிறைய தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொண்டு பட்டயம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு, ஒரு இடத்துல அடிபட்டு, நான் அதுலேருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்ட்ட நெறைய இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அனுபவ அறிவு மூலமாக சக்சஸ் பண்ணக்கூடிய நபர்கள் சனிக்கிழமையில பிறந்தவங்க. நம்ம வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, ஒரு தோராயமா ஒரு 65 வயது வந்து நம்மளோட ஆயுள் காலம்னு வச்சுக்கிட்டாலும், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு பிரிச்சா, கட்டாயம் சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு 32 வயசுக்கு மேல அவங்களுடைய முன்னேற்றம் மற்றவர்களுடைய பார்வைக்கு வெளிவர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில பிறந்தவங்க தன்னை அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நான் ஒரு லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், அதே நடுநிலை தவறாம இயல்பாவே இருப்பேன். நான் இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கே வந்து எனக்கு இன்னைக்கு வழி இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும், அந்த நடுநிலை தவறாமல் இருக்கக்கூடிய நபர்கள் சனிக்கிழமையில பிறந்தவங்க. சனி அப்படிங்கிற கிரகம் மந்தத்தன்மையுடையது. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்காக இவங்க வந்து கூச்சமும், அந்த தாழ்வு மனப்பான்மையும் தொடுறதுக்கு மந்தமா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்க, ஒரு செயல கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா, மத்தவர்கள் வியந்து பார்க்கும்படி அதுல வளர்ச்சி, அதுல அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக இருக்கும். நிறைய கஷ்டங்களை தனக்குள்ளே போட்டு புதைத்துக் கொள்பவர்கள் சனிக்கிழமையில பிறந்தவங்க. நிறைய இழப்புகளை வெளியே சொல்லாம இவங்களே சமாளிக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமையிலயோ, அல்லது மகர ராசியிலயோ, கும்ப ராசியிலயோ சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். பெரும்பாலும் சனிக்கிழமையில பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கையில, திருமணமாகி ஒரு 6 மாதத்திற்குள் அவங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த மனநிறைவு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில இருக்காது. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் சமாளித்து அத நடுநிலையாக கொண்டு வந்து, அந்த விஷயத்த ரன் பண்ணக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறது சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஒரு வீட்ல 4, 5 குழந்தைகளோ அல்லது 3, 4 குழந்தைகளோ இருக்கும் பட்சத்துல, சனிக்கிழமையில பிறந்தவங்க பொறுப்ப கையில எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு பெரிய குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்குதுன்னா, சின்ன குழந்தை சனிக்கிழமையில பிறந்திருக்குதுன்னா, சின்ன குழந்தை ஒரு பெரிய மனுஷத்தனமா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை கையில எடுத்து, வரவு செலவுகள் பார்க்கறது, முக்கியமான காரியங்களுக்கு செலவு பண்றது, ஒரு நிர்வாகம் பண்றது அப்படிங்கிற மாரி விஷயத்த கையில எடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களே சில இடங்களில் இவர்களை நிந்திப்பார்கள். ஆனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் குடும்பத்துல உள்ளவங்க, சுற்றுச்சூழல்ல உள்ளவங்க கூட நிறைய ஒரு மனக்கசப்போடு வளரக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில பிறந்தவங்க. நம்ம ஒரு சனிக்கிழமை வெறும் கிழமை மட்டுமே வைத்து இவ்வளவு பலன் சொல்ல முடியும். தீர்க்க ஆயுள் பொருந்தியவர்கள் பெரும்பாலான நபர்கள் சனிக்கிழமையில் பிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு இளமையிலேயே முதிர்ந்த தோற்றம் அப்படிங்கிறது வரும். ஒரு இளநரையாக இருக்கட்டும், முகத்தில் உள்ள சின்ன சுருக்கங்களாக இருக்கட்டும், அது மாதிரி கொஞ்சம் கருப்பா ஒரு உழைக்கும் கைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும். இப்போ சாதாரணமாக நல்ல அழகா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க, அந்த உழைப்புன்னு வரும்பொழுது ஒரு படி இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்கள் சனிக்கிழமையில பிறந்தவங்க.
மேலும் மற்ற கிழமைகள்ல பிறந்தவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். சனிக்கிழமையில நாங்க பிறந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாரி நெறைய கஷ்டங்கள்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடந்து வந்த பாதைகள் இருக்கு. சில நல்ல விஷயங்களும் இருக்குங்க. நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை தோறும், சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது, ஒரு சுவாமி தரிசனம் பண்றது, சுவாமிக்காக அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும், உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு பண்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.